குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இளங்கோவன் மறைவு காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அங்கு இடைத்தேர்தல் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி சட்டசபை தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தலும் நடக்க வாய்ப்புள்ளது. இளங்கோவனின் 2வது மகன் சஞ்சய் சம்பத், ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள் ராஜன், முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, முன்னாள் மாவட்ட தலைவர் ரவி ஆகியோர் இடைத்தேர்தலில் போட்டியிட காங்கிரஸில் காய் நகர்த்தி வருகின்றனர். அதே நேரம் ஈரோட்டில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை வலியுறுத்தினர். முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார், மாவட்ட துணை செயலர் செந்தில்குமார் சீட் பெற முயற்சி செய்கின்றனர். தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் பணமழை பெய்யும் என்பதாலும் களமிறங்க காத்திருக்கின்றனர். முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் மகனின் திருமணம் சமீபத்தில் ஈரோட்டில் நடந்தது. அதில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்றதால் அவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக மாவட்ட திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. காங்கிரஸில் போட்டியிட பலரும் ஆர்வம் காட்டினாலும் இடைத்தேர்தல் பார்முலாவை செயல்படுத்தும் அளவுக்கு பணம் படைத்தவர்கள் இல்லை. காங்கிரசுக்கு செலவு செய்ய அமைச்சர்களுக்கும் விருப்பம் இல்லை. அதனால் தொகுதியை விட்டுக் கொடுக்கும்படி ராகுலிடம் பேச திமுக தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் மேலிடம் தயங்கினால் அக்கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக சொல்லி வழிக்கு கொண்டு வரும் திட்டமும் திமுகவிடம் இருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: 2025 ஜூலையில் திமுகவைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பிக்கள் வில்சன், சண்முகம், அப்துல்லா, மதிமுக பொதுச் செயலர் வைகோ, அதிமுக எம்பி சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணியின் பதவிக்காலம் முடிகிறது. இந்த 6 இடங்களுக்கும் ஜூன் மாதத்தில் தேர்தல் நடக்கும். திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கை விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் காங்கிரசுக்கும் ஒரு சீட் கிடைக்க வாய்ப்புள்ளது என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பதா என்பது குறித்து அதிமுக விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளது. அதிமுக ஒதுங்கிக் கொண்டால் பாஜக களமிறங்குவது நிச்சயம். அமமுக, பன்னீர்செல்வம் அணி, தமாக, புதிய தமிழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி ஆகியவை பாஜகவுக்கு ஆதரவளிக்கும் வாய்ப்புள்ளது.